ஹலோ யாரு? சார் நான் உங்க கடைக்கு அந்த மீன் பாத்தியா? சொல்லுப்பா. சார் அன்னைக்கு நான் உங்க அடகு வைக்கிற நகைக்கு உயிர் இருக்கும் பா. உருக்கியாச்சா? சரி நான் வைக்கிறேன். இத போய் எங்க அம்மா கிட்ட இது கொஞ்ச நாள் தானே ஆகுது. என்னடா நகை பார்வதி என்னதான் தெரியும் உனக்கு? வேற என்ன தெரியும் சொல்லுடா. பேசும்போது பாலே நான் என்ன பண்ணுவேன்? நான் வாங்கியாவது வச்சு தொலைச்சிருப்பேன். முன்னாடி நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேமா. இத கூட அந்த கடைக்காரன் தான் சொல்லியிருப்பான். கவரிங்லயே வாங்கி வச்சிடுறேன். என்ன கொஞ்ச நாள் கழிச்சு நான் தங்கத்திலே வாங்கிடுறேன். ஆம்பளை பிள்ளைக்கு ஓவரா செல்லம் கொடுத்தோ. வாங்க ஸ்ரீ. அங்கிள் மனோஜ் வீட்டுக்கு வந்தாரா? இவ்வளவு எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை திரும்பிங்க பார். சரிங்க அங்கிள். இல்லப்பா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பாத்துட்டேன்பா. நான் கூட இதுக்கு ஜட பின்னி வச்சு விட்டுறேன். என்னங்க? 3 அதுவும் இல்லாம என்னோட கர்லி ஹேர் இது ஸ்ட்ரைட்டா தானே இருக்கு. ஹேர் ஃபால் ஆகுறது இல்ல. அதானே பியூட்டிஷியன். எனக்கு கொஞ்ச நாளா ட்ரை ஸ்கேல்பா இருக்கு. ஏதாவது ஷாம்பு. என்ன அளவு குறிப்பு நிகழ்ச்சியா நடந்துட்டு இருக்குது? இது யார் முடியும்னு சொல்லுங்க. கீழே போட்டு சாப்பிடுங்க. சமைக்கும் போது தெரியாம விழுந்திருக்கும். ஏங்க? ஆமா, டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களே. டிஎன்ஏ டெஸ்ட் அங்கிள். ஏங்க நான் என்னவோ வேணும்னே முடிய போட்டு சமைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த முடிய வச்சு உன் சோழிய முடிச்சிருந்திருப்பாங்க. ஏங்க நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? கவர் போட்டிருப்பால, நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்களே. ஏங்க இங்க பாரு, இவ்ளோ பெரிய முடி. இது நான் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே மாமா? ஆமாமா, எங்க வீட்டுக்கு ஏதோ கெட்டது வரப்போகுதுன்னு அர்த்தம்னு சொன்னாரு. இவ்வளவு நீளமா இருக்கு. அப்ப எவ்வளவு? அதே மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. அதை ஏன்டா கையில வந்துருச்சுப்பா. நான் கால் பண்ணிட்டே இருக்கேன். நீயே நான் டீலரை பார்க்க போயிட்டு இப்பதான் வந்தேன். ஆமா, வாசல்ல தான் பார்த்தோம். எதுக்கு இது? சரி வரேன். விஜயா, நகை எங்க? மீனா கொண்டு வந்து உன் கையில கொடுத்தால. அவனங்கதான் அது கேக்குறாங்கல்ல. முத்துக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு. கேக்குறேன். யாரும் உங்க கண்ணை தொடச்சு விட்டா? ஏங்க நகை எதுவும் வேணாம்னு சொன்னாங்க. முத்துதான் வாங்கி கொடுத்து. மீனா பார்லருமா, என் அப்பாவும் என் பட்டல இருந்து அப்படி ஒண்ணு வரவே இல்லையே. டேய் அதெல்லாம் வரும்போது வரும். அவருதான் ஜெயில இருக்காரு. ஒருவேளை கல்ல உடைச்சல். ரோஹிணி, உங்க அப்பாவை பத்தி இவர் என்ன புதுசாவா பேசுறாரு? இதெல்லாம் கேட்க போன. ஏய் அவ கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? நீ கட்டுற பூ மாதிரி தான் ஒரு ரோஷமும் போல இருக்கு. என்ன பிரச்சனை? அது எப்படிப்பா? சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் செய்யாம அப்படியே அப்பா பணத்தை கொடுப்பேன்னா அம்மா தலையில சத்தியம் பண்ண. நீ பண்ண சத்தியத்தாலதான் அம்மாக்கு அடிக்கடி கேஸ் அடிக்கிறது. அம்மா மீனாவோட ஜுவல்ஸ் தானே, அவங்க கிட்ட கொடுத்தா என்ன எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணி பாத்துட்டேன். அவங்க நகை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இவன் தான் குடிச்சிட்டு வந்து நேரத்துக்கு ஒண்ணு பேசுவ போல இருக்கு. அத்தை அப்புறம் எதுக்கு நகையை கேட்டுட்டு வந்து நிக்கிற? தூக்கு மீனாவுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. கேள்வி கேட்காம 27 லட்சத்தை எடுத்துட்டு ஓடின ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தர் இருக்காரு. எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுங்க. ஆமாமா, ரொம்ப எனக்கு எதுக்கு? நானே போய் எடுத்துட்டு வரேன். கடவுளே, இதெல்லாம் கவரிங் நகைன்னு தெரிஞ்சிடக்கூடாது. இந்தாங்க. அவகிட்ட கொடு. என்ன எங்க போலாமா? சரி போலாம். நாங்க வெளில போயிட்டு வந்துறோம்ப்பா. போயிட்டு வா. இல்லீங்க, எங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும்ல. நீ போய் போட்டு சாப்பிட மாட்டியா? ஏங்க இப்ப நாள் வருது, அன்னைக்கு இந்த நகை எல்லாம் போட்டுக்கலாம்ல. இது நல்லா இருக்குன்னு நினைச்சுக்க. போய் சாப்பிடு. கடை உங்களுக்கு பிரான்ச் இருக்கு. அந்த கடைக்கு நான் பூவெல்லாம் போடுவேன். இருக்காரு அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. உங்களுக்கு அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல?
உட்காருங்கம்மா. உட்காருங்க. எந்த மாதிரி மாடல்மா ஓ, விட்டா கிலோ கணக்குல சொல்லுவீங்க போல. எங்க இது பாருங்க, இது பாருங்க, நல்லா இருக்கு. ஏங்க பாட்டிக்கு தானுங்க. அண்ணா இந்தாங்க, இதே எடுத்துக்கிறோம். சரிம்மா. அதை கொடுத்துட்டு இதை மாத்திரம் சார். கொடுங்க. சார் காஃபி சார். என்னங்க இது காஃபி? நல்ல கடையில வாங்க கூடாதா? ஏங்க, அப்பா பார்த்து வாங்க மாட்டியா? போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா, போ. ஏங்க லீவு எப்படி போகுது? சொல்லுங்க.